तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் பிறக்க போகுது. ஜனவரி மாதம் முதல் மாதமும் தொடங்கும். எல்லோருக்கும் இந்த வருஷமும் இந்த மாதமும் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கிரக பயிற்சி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சூரியன் பயிற்சி 2025 ஜனவரி 14ஆம் தேதி மகர ராசியில் சூரியன் பயிற்சி நடக்குது. அடுத்தது புதன் பயிற்சி 2025 ஜனவரி 4ஆம் தேதி தனுசு ராசியிலும், ஜனவரி 24ஆம் தேதி மகர ராசியிலும் புதன் நுழைகிறாரு. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது செவ்வாய் பயிற்சி. ஜனவரி 21ஆம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சி நிகழுது. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது சுக்கிரன் பயிற்சி. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி மீன ராசியில் சுக்கிரன் நுழைகிறாரு. அந்த மாதத்தில் அதிசயமான யோகங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, புத ஆதித்ய ராஜயோகம், மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணையிறதுனால அமோக பலன்கள்லாம் கிடைக்கும். அடுத்தபடியாக ராகு சுக்கிரன் சேர்க்கை, அதை பற்றி பார்க்கும்பொழுது மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் இணைவதால் சிலருக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும். அடுத்தது திரிகிரகி யோகம். 2025 ஜனவரி 28ஆம் தேதி சூரியன், சந்திரன் மற்றும் புதன் மகர ராசியில் இணைவதால் உண்டாகும் யோகம்தான் இந்த திரிகிர யோகம். இந்த ஜனவரி மாதத்தில் சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கேது கன்னி ராசியிலும் இருப்பாங்க. ஜனவரி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, இந்த மாதம் அனைத்து விஷயங்களிலும் இருந்த தொய்வு நிலையெல்லாம் மாறா, உங்களின் பொருளாதார நிலை மேம்படா, பொது காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கா, திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடா, குழந்தை இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும், தனித்து நின்று போட்டிகளை சமாளிக்க வேண்டியது வருங்க. கடினமான காரியங்களை கூட நீங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களின் உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன்கள்லாம் கிடைக்க போகுது. புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க. உங்கள் நடையில் ஒரு மிடுக்கு உண்டாகும். உங்களின் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்வீங்க. தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீங்க. சிலருக்கு நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறும் பாக்கியமும் உண்டாகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது குடும்பத்தை பற்றி தான். குடும்பத்தில் குதூகலம் நிறையும். மகிழ்ச்சி தரும் பயணங்களை மேற்கொள்வீங்க. அதன் மூலம் வருமானமும் பெருகும். உங்கள் செயல்களை நேர்மறையான பாதையில் செவ்வனே செய்து முடித்து அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீங்க. வெளி மனிதர்களால் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். இருப்பினும் அனைத்து பிரச்சனைகளையும் திறம்பட சமாளிப்பீங்க. குடும்பத்தினரை அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக நடந்து கொள்வாங்க.
நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். மகிழ்ச்சி கடலில் திளைப்பீங்க. அடுத்தது பொருளாதாரத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, பங்கு சந்தை முதலீடு போன்ற இடங்களில் இருந்து திடீர்னு பண வரவு உண்டாகும். ஏற்றுமதி சார்ந்த விஷயங்களில் அனைத்து லாபங்களையும் பெறுவீங்க. பணம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தீருமுங்க. சொத்து புதுசாக வாங்கிறதுக்கும் பழசாக இருந்ததுன்னா புதுப்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் ஏற்படும் நேரம் தாங்க இது. அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். அதே வேளையில் கடுமையான பணிச்சுமையால் பலருக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் கசக்கி பிழியக்கூடும். உடலில் அவ்வப்போது சோர்வு உண்டாகும். சிறு உடல் உபாதைகள் தோன்றி மறையும். பெண்மணிகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராக இருக்கும். அதே சமயம் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகளை தட்டி அடிக்காமல் நடந்து கொண்டு அமைதி காப்பீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அடுத்தது உத்தியோகஸ்தர்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுது, உத்தியோகஸ்தர்கள் இந்த ஆண்டு கடின உழைப்புக்கு தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றவும், சுணக்கத்திற்கு சோம்பலுக்கும் இடம் கொடுக்காம பணியாற்றினால் மேலதிகாரிகளின் ஆதரவை எளிதில் பெறலாம். எப்போதும் நிதானமாக பேசி சக ஊழியர்களின் அன்பை பெறவும் உங்கள் உடல் உழைப்புக்கு மேலே 2 மடங்கு வருமானத்தை காண்பீங்க. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பயணங்களும் பலன் தரும். அடுத்தது வியாபாரிகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலும் உங்கள் செயல்களில் கூடுதல் அக்கறை காட்டவும், மற்றபடி சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புதிய சந்தைகளை தேடி சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. புதிய முதலீடுகளையும் துணிந்து செய்யலாம். அடுத்தது அரசியல் துறையினரை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வாங்க. தொண்டர்கள் உங்கள் பெருமையை புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் மனசுக்கு இனிய பொறுப்புகளை பெறுவீங்க. உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கும். கட்சி பிரச்சாரங்களில் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீங்க. அதே சமயம் எவரையும் குறைத்து மதிப்பிடாமல் செயலாற்றணும். அடுத்தது கலைத்துறையினரை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். பணவரவில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீங்க. அமைதியாக செயலாற்றுவீங்க. சில விரயங்களுக்கு அவ்வப்போது உண்டாகும் என்கிறதுனால சேமிப்பு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அடுத்தது மாணவ மணிகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, மாணவ மணிகள் புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். போட்டிகளில் பங்கேற்று பாராட்டை பெறுவீங்க. உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க. பெற்றோர்களின் அறிவுரைப்படி நடந்து கொண்டு மேலும் சிறப்படைவீங்க. அடுத்தது மிருக சீரிசம் 3-4 பாதங்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் லாபம் அதிகரிக்கும். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுக்கிரன் சஞ்சாரத்தினால இலக்கிய துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்கும். பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம். விற்பனை தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தங்கள் தொழிலை விரிவுபடுத்தி கொள்வீங்க. உத்தியோகஸ்தர்கள் புதிய உத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவீங்க. உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. உதவிகள் மூலம் வெற்றி பெறுவீங்க. அடுத்தது திருவாதிரையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. தங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம். பூமி சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் குவியும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். எதிலும் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. பயணங்கள் மூலம் செல்ல நேரிடலாம். மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்க போகுது. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவங்களின் மதிப்பு கூடும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். அதை பற்றி தான். இந்த மாதம் பாராட்டுகள் கிடைக்கும். மனக்கவலை ஏற்படும். உடல் சோர்வு உண்டாகும். ஆன்மீகத்தில் நாட்டமும் மனதைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகள்லாம் கிடைக்க போகுது. சாதகமான விஷயங்களை பயன்படுத்தி முன்னேறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, சங்கட சதுர்த்தி தினங்களில் விநாயகரை வழிபண்ணுங்க. முடிந்த போதெல்லாம் ஔவையாரை அருளிய விநாயகர் அகவல் துதியை பாராயணம் செய்யணுங்க. இதனால் பல சங்கடங்கள் தவிடுபடியாகும். இந்த ஜனவரி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரவங்களுக்கு